கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைன் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பட்டுப்பாவாடை சட்டையை எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். நான் இன்னொரு வீடியோவில் மார்க்கிங் ஸ்டிச்சிங் ரெண்டுமே ஒன்றா போட்டிருக்கேன், ஸ்டிச்சிங்கும் தனியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கலாம், அதை வந்து 2 ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டட் சைடு வந்து நம்ம எங்கேருந்து மார்க் பண்ணுறோமோ அங்கே மார்க் அந்த மாதிரி இருக்க மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் 2 கிளாத் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து ஃபுல் லென்த் வந்து 7 வச்சுக்கோங்க. 7லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. வித்து வந்து 5 இன்ச் வச்சுக்கோங்க. 5 இன்ச்சில் 1.25 வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டாட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஹார்மோலுக்கும் நெக்குக்கும் வந்து ½ இன்ச் மார்க் பண்ணி அதை ஒரு கர்வ் மாதிரி மாற்றி நீங்கள் வந்து அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து ஃபுல் லென்த்து 7ல் வந்து 3 மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து லென்த்து. வித்துக்கு வந்து 5ல் வந்து 1.25 ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கிறோம். ஹார்மோல்லேருந்து 4 இன்ச் வந்து கீழே இறக்குறோம். அதாவது 3.5 இன்ச் தள்ளி 4 இன்ச் வந்து உள்ளே இறக்குனிங்கன்னா அதுக்கப்புறமா இருக்கிறத ஜாயின் பண்ணிவிட்டு கர்வ் வரைஞ்சிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். உங்களுக்கு நான் வந்து இதை மார்க்கிங் வந்து இப்போ டெக்ஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். இதை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போது இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட பட்டுப்பாவாடை சட்டையோட பாவாடை இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வரக்கூடிய பார்ட்டு. இதே மாதிரி நம்ம கீழே இருக்க பாவாடை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிளாத் எடுத்துக்கிறோம். அந்த கிளாத் வந்து வித்தெல்லாம் எதுவுமே கட் பண்ணல, லென்த்து மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். வித்து வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளீட்ஸ் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த கிளாத் மாதிரி இந்த டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி 6 டைம்ஸ் வந்து வர அளவுக்கு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் வந்து போடுறேன். இப்போ ஃபஸ்ட்டு 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஹார்மோல் க்ளோஸ் பண்ண போகிறோம், நெக்லைன் க்ளோஸ் பண்ண போகிறோம், சைட்ஸை வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க இதோட ஸ்டிச்சிங் ப்ராசஸ்ஸு. இப்போ இதுக்கு கீழே வந்து பாவாடை கிளாத் எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தில் வந்து குட்டி குட்டி ஃப்ளீட்ஸ் வச்சுட்டு அந்த ஃப்ளீட்ஸ் வச்சோம் பார்த்தீங்களா, அதை வந்து இதில் அட்டாச் பண்ண போகிறோம். லென்த்து மட்டும் எவ்வளோ வேணுமோ வச்சு எடுத்துக்கோங்க. வித்து வந்து இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ மேலே போடுற ப்ளவுஸ் வந்து மார்க் பண்ண போகிறோம். நம்ம உள்ளே வந்து ஸ்கர்ட்டோட மேல் பார்ட்டை மார்க் பண்ணோம் இல்லையா, அதையே வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு லென்த்து மட்டும் அதுலேருந்து ஒரு 4 இன்ச்சு இறங்கி வர அளவுக்கு வச்சுக்கோங்க. மார்க்கிங்குமே அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட்டு இதை மட்டும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கிறோம். சைடில் வந்து அந்த 3 தையல் போடுறதுக்கான இடம், கீழே வந்து